ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சாடே சமையலில் ஆனியன் எக் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 400 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் உதுத்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை கருவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.